திடீர்னு கடவுள் உங்க முன்னாடி வராரு. ஒரு புக்கு குடுக்குறாரு. புக்ல ஒரு கண்டிஷனும் வைக்கிறாரு. நீ இந்த புக்க ஃபுல்லா படிச்சு முடிக்கணும். ஆனா, ஒரு பக்கத்த ஒரு தடவ திருப்பிட்ட அப்படின்னா, திரும்பி அந்த பக்கத்த நீ பின்னாடி பார்க்க முடியாது. இப்படின்னு ஒரு கண்டிஷனோட ஒரு புக்கு குடுத்து ஃபுல்லா படிக்க சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு லைனும், ஒவ்வொரு வரியும், ஒவ்வொரு எழுத்தையும் அவ்ளோ கவனம் எடுத்து படிப்போம். ஏன்னா, நம்மளால திரும்பி அந்த லைன திருப்பி பார்க்க முடியாது. இப்போ கடவுள் இந்த புக்க குடுத்து இத செஞ்சதுனால, நம்ம எவ்ளோ கவனம் செலுத்தி பார்த்துக்குவோம். ஆனா, அதே கடவுள் தான் இந்த வாழ்க்கைய நமக்கு குடுத்துருக்காரு. உன்னால நீ இதுவரைக்கும் செஞ்ச தப்ப மாத்திக்கவும் முடியாது. இனிமே நீ தப்பு செஞ்சா அத கரெக்ட் பண்ணவும் வாய்ப்பில்ல. ஆனா, நீ கவனமா நான் கரெக்ட்டா இருக்கணும். என் மனசாட்சிக்கு பயப்படணும். என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு அன்ப அள்ளி கொடுக்கணும். எனக்கு அன்பு செலுத்துறவங்களுக்கு நேர்மையா இருக்கணும். இப்படி சின்ன சின்ன விஷயத்திலயும் கவனம் செலுத்தி உன் லைஃப உன் சந்தோஷத்தையும் இன்க்ளூடிங் பண்ணி ஹாப்பியா உன்னை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை பாதிக்காத எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு நீ உன் லைஃப்பை செதுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோயேன். யோசிச்சு பாரு. ஒரு புத்தகத்துக்கே நம்ம அவ்வளோ மரியாதை கொடுக்குறோன்னா இது நம்ம லைஃப் இல்லையா? ஒரு தடவை நம்ம கையை விட்டு போச்சுன்னா திருப்பி கிடைக்கவே கிடைக்காத ஒரு விஷயம். மனுஷங்களை எப்படி இழந்தா திருப்பி கிடைக்காதுங்கிற ஒரு மனநிலைமை நமக்கு எப்பவுமே இருக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான். அடுத்த நாள் நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரிஞ்சா முத நாள் நீ என்னெல்லாம் பண்ணுவேன்னு யோசிச்சு பாரு. தயவு செஞ்சு இந்த நாள் நம்மளோட கடைசி நாள் அப்படிங்கிற நினைப்போட நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் உரிமையும் நமக்கு இருக்குன்னு நம்பிக்கையோட இந்த நாளை கடந்து போ. புரிஞ்சிருச்சுன்னா நீ ஹாப்பியா இருக்கலாம்.